Hi students, welcome back to learning journey. இந்த கூட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொக்கூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பட்டாம்பூச்சியினுடைய கூட்டுப்புழு பருவம். அது இந்த கம்பளி பூச்சி மாதிரி அது அழகான தோற்றமாக இருக்காது அந்த ஸ்டேஜில். ரெண்டாவது, தன்னைத்தானே கூட வலை மாதிரி அப்படியே கூடு கட்டிக்கும். அப்படி லைட்டாக சன்னமாக கூடு கட்டிகிட்டே வரப்போ அது அப்படியே சன்னமாக இருக்கிறப்ப திக்காக கூடான பிறகு அது வெளியில் பார்க்க முடியாது, தூங்கிடும். ஆனால் சில பல வாரங்களுக்கு அப்புறம் அது வண்ணத்து பூச்சியாட்ட வெளியே பறந்து போகுங்கிறது தெரியாமல் அது என்ன பண்ணும், அந்த கம்பளி பூச்சியாக இருக்கிறப்ப என்ன பண்ணும், கூட்டுப்புழு அப்படிங்கிற பருவம் அது சன்னமாக தன்னைத்தானே அப்படியே வலையை சுற்றிக்கும். சன்னமாக முதல் 2-3 வரிகள் சுற்றிக்கிறப்ப அப்போ வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்போ அது பார்க்குது, ஒரு கூட்டுப்புழு பார்க்குது. ஆஹா, அந்த பட்டாம்பூச்சி பாரு, கலராக என்ன கலர்களோட அழகாக கட 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 கடன்னு அப்படியே பறந்து ஜம்முன்னு சுதந்திரமாக பறக்குது. நம்ம பாரு, இப்படி நம்மளே சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரி நம்மளாவே அப்படியே அந்த கூடை கட்டிக்கிறோம் பாரு, என்னது இது உழப்பு அப்படின்லாம் நினச்சின்னு இருக்கு. கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் தெரிய வருது, அந்த சுதந்திரமாக பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சியும் இதே நம்மளை மாதிரி தான் கூட்டுப்புழுவாக இருந்து அதுவும் அந்த கூடை சில பல வாரங்களுக்கு அப்புறம் உடச்செறிஞ்சு வெளியே வருது. வெளியே வந்த பிறகு தான் சுதந்திரமாக பறக்குது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம அடுத்தவங்க மற்றவர்கள் முன்னேறி இப்போ பெரிய லெவலில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஆஹா வேறு லெவலாக இருக்காங்க, சூப்பர், இவங்கள மாதிரி தான் நம்மளும் இருக்கணும், ஆனால் நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் வர லாய்க்கேல் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, உங்களுக்கும் நேரம் வரும், காலம் வரும், அதற்கு சில பல டிஸ்டன்ஸ் தள்ளி தான். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா, இங்கேருந்து கோபி போனோன்னா 2 மணி நேரம், இங்கேருந்து ஈரோடு போனோன்னா ஃபாஸ்ட்டாக போனோன்னா 1 மணி நேரம், பாயிண்ட் டு பாயிண்ட்னா. இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு சில பல நிமிடங்கள், மணி நேரங்கள் கணக்கு. அப்போ தான் அந்த இடத்துக்கு போய் சேருவோம். அந்த மாதிரி நமக்குன்னு உண்டான ஒவ்வொரு நல்ல விதிகள் மாறும். தலையெழுத்துங்கிறது நல்ல விதமாகவும் எழுதப்பட்டிருக்கும். அதை நம்ம மெல்லமாக நடந்து போய் அந்த இடத்த ரீச் பண்ணுறச்ச ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் நல்ல நேரம், நல்ல நிலைமைகளில் வரும். அதுக்கு முன்னாடி ஏங்கவே வேண்டாம். ஸோ இதை வரக்கூடிய புது வருஷத்தில் இது ஒரு ரெசல்யூஷனாக வச்சுக்கலாம். அடுத்தவங்களை பார்த்து ஏங்க வேண்டாம். நம்மளுடைய முன்னேற்றத்தை கவனித்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் எப்படி போகலாம் அப்படின்னு நம்மளோடதுலேயே கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.